இங்க கோபியும் அதுக்கப்புறம் இனியாவ கொண்டு போய் இந்த பக்கம் பாக்கியோட வீட்ல விட்டுட்டு வந்துடுறாங்க. விட்டுட்டு இந்த பக்கம் அவங்க வீட்டுக்கு வரும்போது பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. சொல்லப்போனா இங்க இனியா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே இந்த பக்கம் கோபியோட மனசுல பயங்கரமா ஆழமா குத்திக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனா அவர் பண்ண தப்புனால தான் இன்னைக்குமே அந்த குழந்தைங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி பாக்கியா மேல வன்மத்தை காட்டுறனால தான் இனிமே நம்ம குழந்தைங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நான் பாக்கியாவை எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக ராதிகாவை கல்யாணம் பண்ணேன். இந்த மாதிரி ராதிகாவை கல்யாணம் பண்ணதுல கூட இங்க பாக்கியாவோட சேர்ந்து என்னோட பசங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாக்கியா சொன்ன விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்து இங்க கோபியும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இனியா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பக்கம் அவங்களோட கண்ணத்துல பலார் பலார்னு விழுற மாதிரி இருக்கு. அதே நேரத்துல இதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த பக்கம் கோபிக்குமே நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. என்னன்னே தெரியல. இந்த மாதிரி பயங்கரமா சென்டிமெண்ட் ஆனவன அவருக்குமே லைட்டா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி பயங்கரமா ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகி இந்த பக்கம் அவருமே நெஞ்சில கை வச்சுட்டு என்னாச்சுன்னு சொல்லி பயங்கரமா வழியில துடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப யாரையாவது கூப்பிடலாம், இப்போதைக்கு நம்மளால எதுவும் அசைய முடியாது அப்படிங்கிறதுனால முதல்ல எடுத்தவொன்னே ராதிகாக்கு கால் பண்றாரு. ஆனா ராதிகாவுமே ஏற்கனவே இங்க இனியா கூட போய் பேசிட்டு இருந்தாரு அப்படின்ற விஷயம் அவங்க அம்மா சொல்லி தெரிஞ்சதுனால இங்க கோபியோட காலை அட்டன் பண்ணாம அவங்களோட காலை அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் வேற வழி இல்லாம மறுபடியும் பாக்கியாக்கு கால் பண்றாரு. அப்போ பாக்கியாவுமே எந்திரிச்சு பார்த்துட்டு என்ன இவர் அன்டைம்ல கால் பண்றாரு, இவர் எதுக்காக எனக்கு கால் பண்றாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறாங்க. பார்த்துட்டு சரி பரவாயில்ல, இதை எதுக்காகன்னு தெரியல, ஒருவேளை இனிய சம்மந்தப்பட்ட விஷயமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இன்னொரு பக்கம் கோபியுமே எனக்கு நெஞ்சு வலிக்குது, நான் பயங்கரமா வந்து வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன், எப்படியாவது என்னை வந்து காப்பாத்து பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியாட்ட கேட்டுட்டு டக்குன்னு கோபி அவர் கையில வச்சிருக்க அவரோட மொபைலுமே கீழே ஸ்லிப் பண்ணிடுறாரு. இது கேட்ட பாக்கியாவும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசி பாக்குறாங்க. பட் ஆனா கோபி கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால பயங்கரமா ஷாக் ஆகி போயிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எங்க கோபியுமே ரொம்பவே பெயின் இருந்ததுனால அவங்களுமே அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத ராதிகாவுமே வீட்டுல எப்பவும் போல இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாக்கியாவுமே டக்குன்னு எழிலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து கோபியை போய் பார்க்கணும், அவர் நெஞ்சு வழியில துடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், ஏதோ எமர்ஜென்சி எனக்கு கால் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டு எழிலுமே இருந்துகிட்டு ஆமா நான் உடனே வரமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தன்னோட பைக் எடுத்துட்டு இந்த பக்கம் கோபி எங்க போயிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தேடுறதுக்காக அவருமே வெளியில வராங்க. அதே நேரத்துல செலியன் இனியா இங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வருது. அப்ப பாக்கியாவுமே எதை பத்தியுமே யோசிக்காம டக்குன்னு நம்ம முதல்ல கோபியை தேட போலாம். சொல்லப்போனா அவர் இந்த வீட்டுக்கு தான் போயிருப்பாரு, வீட்டு சைடு போயிருக்காரா இல்ல அவர் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போயிருக்காரா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாக்கியாவுமே டேரக்டா வீட்டை விட்டு வெளியில வராங்க. வீட்டை விட்டு வெளியில வந்தவன தான் தெரியுது இங்க கோபியுமே ராதிகா வீட்டு முன்னாடி அந்த கார் நிறுத்த முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த காருக்குள்ளே மயங்கி கிடக்குறாரு. இதை பார்த்து பாக்கியாவும் பயங்கரமா பதறி போயிட்டு வேகமா இந்த பக்கம் செல்வி அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி எல்லாத்தையும் கூப்பிட்டு அங்க பக்கத்துல இருக்க எல்லாருமே கூப்பிட்டு காரோட டோரையுமே திறக்க ட்ரை பண்றாங்க. ஆனா கோபி உள்ள லாக் பண்ணதுனால டோரையுமே திறக்க முடியல. அப்ப கரெக்டா செல்லி இனிமே அங்க வந்துட்டு இந்த பக்கம் என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப அப்பா முதல்ல காப்பாத்து, இந்த மாதிரி அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு நினைக்கிறேன், முதல்ல அந்த காருக்கு டோர் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இங்க செல்லி இனிமே ஓங்கி அந்த கண்ணாடியில ஒரு ஒரு குத்து விட்டு அந்த கண்ணாடியுமே உடைச்சிடறாரு. உடைச்ச உடனே இந்த பக்கம் அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணி இங்க கோபியுமே வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கேப்ல கரெக்டா ஈஸ்வரியுமே இருந்துக்கிட்டு இங்க ராதிகாவோட வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து என்னோட பையன் வெளியில நெஞ்சு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான், நீங்க அம்மாவும் பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி என் பையனை கொல்றதுக்காகவே எதையுமே கண்டுக்காம உங்க வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஈஸ்வரி போய் சத்தம் போட்டவன தான் தெரியுது இப்படி கோபிக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அதனாலதான் ராதிகாக்கும் கால் பண்ணிருக்காரு அப்படின்ற விஷயம். உடனே இந்த பக்கம் ராதிகாவும் ரொம்பவே பதறி போயிடுறாங்க. உடனே அவங்களுமே நான் கோபியை பார்க்கணும், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவங்களுமே ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மையுமே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் பாக்கியாவுமே இங்க எழிலுக்கு கால் பண்ணி இங்க பாரு எழில், நாங்க அப்பாவை கண்டுபிடிச்சிட்டோம், சொல்ல போனா கோபி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம், நீ முதல்ல அங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குமே எழில வர வைக்கிறாங்க. இந்த பக்கம் கோபியை கொண்டு போய் ஐசியூல சேர்த்து இங்க எல்லாருமே பக்காவா ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்கிற டாக்டருமே கோபியை செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இன்னொரு ஹாஃப் அன் அவர் ஆகும், இந்த மாதிரி பேஷண்ட் வந்து சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காரு, நாங்க செக் பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியோட ஃபேமிலி எல்லாத்துக்குமே சொல்லி அனுப்புறாங்க. அதே நேரம் இனியாவும் வெளியில உட்காந்துருந்து பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் அப்பா கிட்ட ரொம்பவே வந்து கடுமையா பேசியிருக்க கூடாது, நான் பேசின பேச்சாலதான் அப்பா ரொம்பவே யோசிச்சு தன்னை பத்தி யோசிச்சு இது மாதிரி வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவர் சாவுக்கு கடைசியில் நானே காரணமாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இனியாவுமே பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற பாக்கியவும் முதல்ல நிறுத்து, யாரோட சாவுக்கு நீ காரணம் கிடையாது, அவரோட அந்த நிலைமைக்கு காரணம் அவர் மட்டும்தான், அதனால எந்த நிலைமையிலயோ இன்னொருத்தர் எடுக்கிற முடிவுக்கு நீ பொறுப்பேற்றுக்காத, அவங்க அந்த முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட முடிவு, அதுல நீ என்ன பொறுப்பேற்றுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நீயாவையும் கொஞ்சம் அமைதிப்படுத்துறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ராதிகாவுமே அங்க ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. அவங்களுமே பதறி போயிட்டு கோபி எங்க அப்படின்னு சொல்லி இங்க பாக்கியாட்ட கேட்கும்போது உள்ளதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே காமா சொல்லிட்டு அங்க போய் உட்காடுறாங்க. அதே நேரத்துல எங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டருமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பரவாயில்லங்க, யார் இவங்களை இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க பாக்கியாவோ ஒரு நர்ஸ் கை காட்டுறாங்க. உடனே எங்க பாக்கியாவுமே இருந்துக்கிட்டு என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஒன்னும் இல்லம்மா, நீங்க கரெக்டான டைம் கூட்டு வந்துட்டீங்க, சொல்ல போனா இன்னும் ஒரு 5 நிமிஷம் லேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அவர் உயிரோடய பார்த்திருக்க முடியாது, ஏன்னா அந்த
அந்த அளவுக்கு ஒரு சீரியஸ் கண்டிஷன். இது ஃபர்ஸ்ட் அட்டாக் தான். பட் ஆனா ரொம்ப ஹெவியா வந்திருக்கு. இதுக்கு மேல அவர ரொம்ப சேஃப்டியா பார்த்துக்கங்க. இன்னும் கொஞ்ச நாள் அவர் இங்க தான் இருக்கிற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோனே பாக்கியாவுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்ப அங்க இருக்கிற நர்ஸுமே இருந்துகிட்டு, "பரவால்ல மேடம். டாக்டர் சொன்ன மாரி உண்மையிலுமே கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான். நல்ல வேளை நீங்க சீக்கிரமா கொண்டு வந்தனால எல்லாம் சரியா முடிஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு ஃபார்ம்ல இங்க பாக்கியாட்டயுமே சைன் போட சொல்றாங்க. அப்ப பாக்கியாவுமே எதுக்காக இந்த சைன் அப்படின்னு கேட்கிறப்போ, "இல்ல மேடம், இந்த மாரி நீங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்கல்ல, அடுத்து சாருக்கு ஒரு சின்னதா ஒரு சர்ஜரி ஒண்ணு இருக்கு. அந்த சர்ஜரிக்காக நீங்க சைன் போடணும். சொல்லப்போனா நீங்க தானே அவங்களோட ஒய்ஃப்" அப்படின்னு கேட்கிறப்போ, "அது நான் இல்ல. அங்க இருக்காங்க பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவ கை காட்டுறாங்க. இத பார்த்த ராதிகாவுமே, இதுக்கு மேல அவரோட லைஃப்ல நான் இருக்க விரும்பல. சொல்லப்போனா அங்க பாக்கியாவே இருந்துட்டு போட்டு. ஏன்னா அவங்களோட லைஃப கெடுத்ததே நான் தான். இதுக்கு மேல அவங்க லைஃப்ல நான் இருக்கிறதுக்கு நான் ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க இருந்து ராதிகாவுமே மையவ கூட்டிட்டு டைரக்ட்டா அவங்களோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் பாக்கியாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு இந்த ராதிகாக்கு? ஏன் இப்படி பண்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல, அந்த நர்ஸுமே மேடம் கொஞ்சம் சீக்கிரம் சைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறப்போ, வேற வழி இல்லாம பாக்கியாவுமே சைன் பண்றாங்க. சொல்லப்போனா கோபிக்கு அடுத்த கட்ட ஆப்பரேஷன் நடக்க போகுது. ஆனா இந்த பக்கம் ராதிகாவோட முடிவ பார்த்து வீட்ல இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இங்க ராதிகாவோட அம்மாவே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. அதே நேரத்துல இப்ப ராதிகா கோபியோட லைஃப விட்டு போயிருவாங்களா அப்படிங்கிறத நம்ம இனிமேல் வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ்.